ஹே காய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் 2019 வெளிவந்த கோமான்ற ஒரு படம் தான். மொத்தத்தில் படம் சூப்பர் தாறுமாறுன்னு சொல்லலாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் இந்த அளவுக்கு ட்விஸ்ட்டும் சஸ்பென்ஸும் இருந்திருக்குன்னா அது இந்த படத்தில் தான் சொல்லணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்த படங்கள்லையே இது ஒரு தாரமான படம்னு கூட சொல்லலாம். சரி, படத்துக்கு ஓவரா ஹைப் ஏற்றாம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான சிட்டி அப்படியே காமிக்கிறாங்க. இது கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு கரேன்னு மறைஞ்சு போகுது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த மிகப்பெரிய சிட்டி காமிச்சாங்கல்ல, அதோட 3D மாடல் நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் இருக்கு. இதை பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஆர்கிடெக்ட். உடனே கேமராவை நம்ம ஹீரோ பக்கம் திருப்புறாங்க. நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிச்சு பார்க்கையில ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத உணர்றான். என்னதான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பொறுமையாக எந்திரிச்சு அப்படி நடந்து டேபிளான போகிறான். அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோட முகம் மட்டும் தெளிவாக தெரியுது. கூட தனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு, அவளோட முகம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. இதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பிரிட்ஜுக்குள்ளே ஏதோ கரேன்னு இருக்குது. பக்கத்தில் பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதுலேயும் கரேன்னு இருக்குது. கீழே சரி பிளாங்கெட் இருக்கு, அதை எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் கரேன்னு இருக்கு. என்னடா இது எல்லாம் இப்படி இருக்குன்னு மேலே அணாந்து பார்த்தா மொத்த பில்டிங்கும் கரேன்னு அப்படியே மாறிட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு வெளியே ஓடுறான். அப்படி வெளியே ஓடையில அங்கே ஒருத்தவன் வெளியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். சார், இந்த மாதிரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்படியே அவனை இந்த பக்கம் தள்ள அவனோட உடம்புலயே பாதி இல்லாமல் இருக்கு. இதை பார்த்து அரண்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வரான். வெளியே வந்து பார்த்தா மொத்த பில்டிங்கும் ஏதோ பிரெட் மேலே பாக்டீரியா ஏறினா எப்படி இருக்கும் அப்படியே அங்கங்க அரிச்சு போய் இருக்கும்ல, அந்த மாதிரி பில்டிங் இருக்கு. இதை அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தால அப்படியே கேமராவை திருப்புவாங்க. மொத்த உலகமும் ஒவ்வொன்னு இணைக்கப்பட்ட மாதிரி ஏதோ சிலந்தி வலை மாதிரி இருக்கு. இதுலயும் வண்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. மக்களும் நடமாடிட்டு இருக்காங்க. இப்படி இந்த இடம் என்ன இடம், இங்க எப்படி நம்ம வந்து மாட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியல. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஈஃபில் டவருக்கு கூட இந்த நிலைமை தான். இதையெல்லாம் அப்படியே ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்க. ஒரு பில்டிங் அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்கு. அதை போய் என்னவா இருக்கும்னு கையை திருப்பியும் அந்த பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோட முகத்துல லைட்டா சிரிப்பு. அப்ப ஒரு சத்தம் கேக்குது. ஒரு பில்டிங் மேல ஒரு கரேன் ஜந்து மாதிரி ஒரு மிருகம் இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ரோட்ல வந்து நின்று பார்த்துட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோவை தாக்க விறுவிறுன்னு அது கீழே இறங்கி வருது. நம்ம ஹீரோவை தாக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த இடத்துல ஒரு பாம்பு வெடிக்குது. ஒரு 3 பேர் திடீர்னு எங்கிருந்தோ வராங்க. அதில் ஒருத்தவன் பலசாலி, ஒருத்தவ பொண்ணு இருப்பால, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின், இன்னொருத்தவன் பைலட். இந்த பலசாலி இவங்க 2 பேர்த்தையும் அவனை தூக்கிட்டு சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்றான். அந்த மிருகத்தை திசை திருப்புறதுக்கு அங்க இருந்த லைட் கம்ப மரத்தை உதைச்சு தள்ளுறான். அது போய் அது மேல அடிக்குது. அங்கிருந்து வேகமா அந்த மிருகத்துக்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறாங்க. அப்படியே அங்கிருந்து இன்னொரு நகரம், அதாவது சைனீஸ் நகரம், அதுக்குள்ள தாவறாங்க. மக்கள் எல்லாம் நடமாடிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு வேகமா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குது ஒன்னும் புரியல. திடீர்னு வந்தாங்க, கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அப்படியே அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுவாங்க எல்லாரும். கடைசியில நம்ம ஹீரோ மட்டும் நின்று பார்த்துட்டு இருக்க. இந்த மிருகமும் பின்னாடி வரும். உடனே அங்கிருந்து தாவறான். பில்டிங்கோட கொனையில போய் கைப்பட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை தூக்கிறதுக்கு ஹீரோயினும் அந்த பைலட்டும் முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. மிருகமும் பக்கத்தால நெருங்கி வர உடனே அந்த வலசாலி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு சீக்கிரம் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகமும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வருது. கண் எடுத்து அந்த மிருகத்தை சுடுறான். அதே சமயம் இவனோட கையில ஒரு கோடும் போட்டுருது. இதை இவங்களுக்கு தெரியாம பலசாலி மறைச்சிடறான். அப்படியே பில்டிங்கை விட்டு கீழே இறங்கி ஒரு பில்லர் கட்ட பக்கமா வராங்க. அந்த மிருகமும் பில்டிங்ல இருந்து ஒரே தாவு கீழே வந்துருது. எங்கடா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மிருகமும் பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு பைலட்டும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தன் கையில ஒரு பாம்பு வச்சுட்டு இருக்கான். கூட ஒரு சென்சார் மாதிரியான ஒரு இது, அதை எடுத்துக்கிட்டு அந்த மிருகத்துக்கிட்ட போறான். அப்படியே வெடிச்சு அந்த மிருகம் சதற அவனும் வெடிச்சு போயிடறான். இப்ப மொத்தமா 3 பேர் தான் இருக்காங்க. அங்கிருந்து திருப்பியும் இந்த வலசாலியும் ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. நீமே உன்னை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கய்யா, இங்க என்ன நடக்குது, நீங்களா யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேள்வி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, கூட வரதாந்தாவா இல்லைன்னா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலசாலி சொல்ல, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் அங்கிருந்து அவங்க பின்னாடியே கிளம்பி போறான். அப்படி போகிற வழியில நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரியான இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுப்புறான். நீ காரை எங்கேயோசும் கொண்டு போய் முட்டியிருப்ப, அதனால கோமாக்குள்ள போயிருப்ப. இப்ப நீ இருக்கிற உலகமே கோமா உலகம் தான், இதெல்லாம் கனவா அப்படின்னு கேட்க, இல்ல இதுதான் நிஜம். ஒரு டைம் நீ கோமா உலகத்துல வந்துட்டா இங்க
எல்லாமே உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியம். உடனே அங்கிருந்து கிளம்பி இவங்க வந்த இடத்துக்கு திரும்பி ரிட்டர்ன் போறதுக்கு பாக்குறாங்க. அங்க நம்மள தாக்க வந்துச்சு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த சமயம் நம்ம ஹீரோவோட மண்டையில ஒரு அடிபட்டு இருக்கும். அந்த அடிபட்ட அந்த இடத்த ஹீல் பண்ணி விடுறா அவ. இப்படி இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இப்படி அதை ஹீல் பண்ணி விட்டுட்டு இருக்க அந்த பலசாலி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், போய் சுத்தி என்ன நடக்குதுன்ற பார்த்துட்டு தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, திருப்பியும் போ அப்படின்னு ஹீரோயினா முடிக்க விடுறான். அவளும் போறா. சரி நம்ம எங்க தான் போக போறோம்னு நம்ம ஹீரோ கேட்க, மேல தெரியுது அந்த இடம், அங்கதான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறா ஹீரோயின். ஒரு வழியா சுத்தி முத்தியும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேன் கிட்ட வராங்க. இதுல யாருன்னா நம்ம அங்க போயிருவோமா அப்படின்னு ஹீரோ கேள்வி கேட்க, மூடிட்டு உள்ள போடா அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தா டைரக்டா அந்த இடத்துக்கு போக முடியுது. காரணம் இது ஒரு கனவு பாதை, இது வழியா யாரு வேணா உள்ள வரலாம், போலாம், வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த இடத்துக்கு போறாங்க. விறுவிறுன்னு ஒரு 2-3 பேர் எங்க பைலட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பைலட் எங்களை காப்பாத்துறதுக்கோசரம் உயிரை விட்டுட்டான் அப்படின்னு அந்த பலசாலியா இருக்கிறவன் சொல்றான். நீங்க அதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு வளர்த்தி முடிக்காரி பேச, வேற வழி இல்ல, நானும் அங்க போகணும்னு நினைச்சேன், நீங்க தானே எல்லாரும் போக சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். இப்படி எல்லாம் கீழே நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு சத்தம், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான். இவனோட பேரு தான் யான். இந்த மக்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி அந்த மிருகம் ஜந்து மாதிரி இருக்குல்ல அதுகிட்ட இருந்து காப்பாத்தி எல்லாத்தையும் ஒன்னா வாழ வச்சுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் அவனோட ரூமை காமிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே மேல போறா. அப்ப அந்த யானை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒவ்வொன்னா சொல்றான். இந்த மாதிரி இவன் தான் இந்த இடத்துல ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரியான ஜந்துக்கள் கிட்ட இருந்து எப்படி வாழணும், வைக்கணும், பிடிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் இவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இவன் கோமா விட்டு வெளியே போயிட்டு இன்னொரு டைம் வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படி போகிற வழியில ஒரு ரூம்ல அப்படியே வெளிச்சம் தெரியுது. இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இந்த மாதிரி இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், அந்த கனவோட பிரதிபலிப்பு தான் இங்க இந்த ரூம்ல தெரியும். இந்த மாதிரி தான் என்னோட கனவும் அந்த மாதிரி அந்த பக்கம் ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் அவனோட ரூமை காமிக்கிறான். அந்த ரூம்ல எதுவும் இல்ல, ஒரு இருட்டறை தான் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க வந்துட்டல ஒரு 2 வாரத்துல உனக்கு அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றான். சரி அந்த பலசாலி கூட நீ ஒன்னா இருந்திருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறான். ஏன் அப்படி கேட்கற அப்படின்னு கேட்டா, இல்ல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் இன்னொரு டைம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் படுத்து தூங்குறான். கனவுல நிறைய விஷயங்கள் வந்து போகுது. நிஜ உலகத்துல நடந்த நிறைய விஷயங்கள் அப்படியே கனவா வருது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பிடிபடல. அதே மாதிரி செவுத்துல அந்த கனவுல நடந்த விஷயம் பிரதிபலிக்குது. அதுல ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் கார்ல இருக்கிற மாதிரி வெளியே தெரியுது. அடுத்த நாள் எந்திரிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு ஆச்சரியத்தில் இதை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு பலசாலி வரான். என்னப்பா அவங்க சொன்ன மாதிரியே நீ ஒரு பெரிய ஆளு தான் நாட்டுங்குது, ஒரே நாள்ல இந்த அளவுக்கு உன்னோட ஞாபக சக்தி வளர்ந்துருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஃப்ரெண்டா பேசுற மாதிரி பேசுறான். கொஞ்ச நேரம் நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான். அந்த ஹீரோயின் இருக்கால அவ என்னோட ஹாலு, அவகிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேச, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் உன்னோட அடியால் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் எதிர்த்து பேசுறான். உடனே எந்திரிச்சு நில்லு, உனக்காக தான் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு வெளியே போறான். வெளியே போய் பார்த்தா பரிசோதனை பண்றாங்க. இங்க வந்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையான சூப்பர் பவர் இருக்கும். எப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஹீலிங் பவர் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அங்க ஒருத்தவன ஒரு மிஷின் கண்ணு மாதிரி இருக்கு, அதில் கேனை போட்டு சுடுறதாட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட்டு பலசாலி மேல சுட அவன் கேட்ச் பிடிச்சிடறான். 2வது ஷாட்டு நம்ம ஹீரோ மேல வைக்கிறாங்க. ஒரே அடியில கீழே பொத்துன்னு விழுறான். திருப்பியும் அதை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் எதிர்த்து நிக்கிறான். பட் ஆனா இன்னொரு அடியில பொத்துன்னு கீழே விழுறான். இல்ல இது வேலைக்கு ஆகாது, இங்க வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சுச்சுவேஷன்ல அந்த பவர் வந்து வெளியே வரும், ஒருவேளை ரியலா நீ வெளியே போனா அந்த பவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மிஷின் தயாரிச்சிருக்காங்க, அந்த மிஷினை வச்சு இப்ப பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வச்சு தாக்க ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி நம்ம ஹீரோ மேல விழுது. ஆனா நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல இவன் தாக்கு பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேபிள்னு ஒருத்தன் உட்காந்து இருக்கான். உங்களோட டீம்ல இவனை சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோவும் படுத்து தூங்குறான். திருப்பியும் நேத்து வந்த கனவு. ஆனா இன்னைக்கு நிறைய விஷயம் தெம்படுது. இந்த கனவுல இருக்கிற சில விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு ஞாபகமா வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அடுத்த நாள் காலையில ஷிப்டுக்கு நேராச்சு எந்திரிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம எந்திரிச்சு வந்து ஒரு வெயிட்டான பொருள் அதை தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா முடியல. அப்படியே சோர்ந்து உக்காந்துடுறான். அப்ப அந்த பலசாலி இருக்கான்ல அவன் அங்க வரான். கேபிள்ன்றவங்கிட்ட கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம வெடிமருந்து எடுக்க போறோம், அதுக்கு நீ எல்லாம் வரணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். சரி ஓகே கமாண்டர் அப்படின்னு அவனு சொல்லிடுறான். இன்னும் ஆர்கிடெக்ட் நல்லா வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். இப்படியே நம்ம ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துல யான் என்றவன் வரான். அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு வந்திருக்க, என்ன பண்ண போற அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட பவர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றான். சரி என்ன இங்க கூட்டு வந்தீங்களா, என்னோட பவர் தான் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது எனக்கு தெரியாது, ஒருவேளை நீ இவங்க கூட வெளியே போ, அங்க போய் வர ஆபத்துல இருந்து காக்க முடிஞ்சா உன்னோட பவரை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பலசாலி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போறான். எனக்கு ஒரு கன்னு வேணும், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, நீ வந்தா செத்து போயிருடா அப்படின்னு பலசாலி சொல்றான். இல்ல அவனையும் கூட்டிட்டு போங்க, நான் சொல்றேன்ல அப்படின்னு யான் சொல்ல, வேற வழியே இல்லாம எல்லாரும் கிளம்பி வெளியே போறாங்க. அப்படி போற வழியில ஆஸ்ட்ரானமர்னு இன்னொருத்தன் தான் வந்து போற பாதை எல்லாத்தையும் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்கு, அதை கேட்டு பாருன்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த கனவுகளை பத்தி. ஒருவேளை இந்த கனவு உலகத்துல ரீப்பர் கிட்ட மாட்டுறாங்கன்னா அந்த ஜந்துவை தான் ரீப்பர்னு சொல்றாங்க, அது கிட்ட மாட்டினாங்கன்னா நம்ம நிஜ உலகத்துல சித்து போயிருவோம் அப்படின்னும், ஒருவேளை நம்மளால கனவுல இருந்து உங்களோட நிஜ உலகத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க கனவு உலகத்தை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே டென்ஷன் ஆகி அந்த பலசாலி இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுறதை விட்டுட்டு முன்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த பலசாலி இருக்கான்ல, அவ டைரக்டா கோதாவுல குதிக்கிறான். உடனே ஒரு கிரேனேட்டை தூக்கி போட்டு ஃபைட் ஆரம்பிக்கிறான். ஏகப்பட்ட பேர் வராங்க, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க. இப்படி கூப்பிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் கொல்ல பாத்தியே அப்படின்னு ஃபைட்டு முடிவுல ஆஸ்ட்ரானமர்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான். அதாவது இந்த வழித்தடத்தை சொல்றான்ல அவன், நான் தாண்டா இங்க ஸ்குவாட் கமாண்டர், நீ ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கழுத்தை நெரிக்க பார்க்க, உடனே இவங்க போறதுக்கான ஒரு டோரை ஓபன் பண்ணிட்டாங்க. இவனை கீழே தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு ரூம் மாதிரியான ஏரியா அதுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு சப்மரீன் நின்றுட்டு இருக்கு. இதுதானே நீ சொன்ன இடம் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, என்னோட கனவுல வந்ததுதான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த வயசானவரும் சொல்ல அங்க போறாங்க. இதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஒரு மிசைல் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு பல மாசங்கள் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி மேல சங்கிலியெல்லாம் போட்டு அந்த மிசைலை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த ரீப்பருங்க வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு மேல இருந்து ஒருத்தவன் கீழே இறங்கி வந்தாரான். இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு இவங்கிட்ட கேட்க, சரி ஒரு ஆளை மட்டும் பிடிக்க சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் கிளம்பலாம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த பலசாலி சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரி 1 2 3 சொல்ல நம்ம ஹீரோவும் இன்னொருத்த மட்டும் கீழே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மேல ஒருத்தவன் கட்டிங் பண்ணிட்டு இருக்க, மற்றவங்க எல்லாம் ஓட பார்க்க, இல்ல எங்களால பிடிக்க முடியாது, வாங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அப்ப எல்லாரும் கீழே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ரீப்பருங்களும் பக்கத்தால நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அப்ப போய் ஒரு பாலத்தை உருவாக்க நினைக்கிறான், ஆனா உருவாக்க முடியல. கடைசியா அந்த ரீப்பருங்க பக்கத்துல வருது. உடனே நான் சொன்னதை ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கன் எடுத்து சுட பார்க்க, உடனே வளர்த்தி முடிக்காரி போய் தட்டி விட அது மேல இருக்கிற சங்கிலியில படுது. அந்த மிசைலும் அப்படி கீழே உருண்டு வர நம்ம ஹீரோவும் ஒரு வழியா பாலத்தை கட்டிடுறான். அந்த பாலத்துல அப்படி சறுக்கிட்டு கீழே வர உடனே காலை வச்சு பலசாலி தடுத்து நிறுத்த, அந்த மிசைலை எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இவங்க வர வேண்டிய இடத்துக்கும் போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு இதை பத்தி அப்படியே டீட்டெயிலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பலசாலி, நாம சண்டை போடும் போது நம்மளுக்கு இடையில ஒரு சுவரை எழுப்ப முடியுமா, ஒரு பாலம் கட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு தயக்கத்தோடய நம்ம ஹீரோ பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்தோட தலைவன் யான்னு இருக்கான்ல, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும்னா ஒரு தீவை கட்டலாம், அந்த தீவுல யாரோட மெமரி இருக்கக்கூடாது, எந்த ஒரு இணைப்பும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட தீவை கட்டினா இந்த மாதிரியான ரீப்பர் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். சரி இது உன்னால முடியுமா அப்படின்னு சொல்ல, என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். சரி இந்த நேரம் தான் நல்ல நேரம், இதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு யான் சொல்ல, நம்ம 2 பேரும் தானே இதை பத்தி பேசணும் அப்படின்னு அந்த வலசாலி கேட்க, இல்ல நீ உன்னோட டீமை தவற விட்டுட்ட, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம கிளம்ப போற டீமுக்கு ஆஸ்ட்ரானமர் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி அறிவிக்க, நம்ம பலசாலிக்கு முகமே அப்படி வாடி போயிடுது. ஆனா ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி மட்டும் இவனோட முகத்துல இருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் முழிச்சு வெளியே வரான். ஏதோ ஒன்னு ட்ரை பண்றான், ஆனா வரமாட்டேங்குது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரா. என்ன பண்ணிட்டு இருக்க, நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, பார்க்கலாமே, நான் உன்னை கட்ட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுவும் அங்க தெரியலையே அப்படின்னு சொல்றான். உன்னால ஒரு சிம்பிளான இதே கட்ட முடியல, நாளைக்கு நம்மள எல்லாத்தையும் ஒரு தீவு கூட்டிட்டு போறன்னு வேற சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேள்வி மேல் கேள்வி கேட்க, என்ன ஆளோட சாமி அப்படின்னு கிளம்பி போறான். ஏதோ ஒன்னு கட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்த, ப்ளூ பிரிண்ட் வந்துச்சு, கிளம்பி போற அப்படின்னு சொல்ல திருப்பியும் ட்ரை பண்றான். இந்த மிகப்பெரிய சிட்டியோட ஒரு கோபுரம் சொல்லுவாங்கல்ல, அதை ஒன்னு கட்டிடுறான். இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு,
நாளைக்கு நம்ம கட்ட போற தீவுல உனக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும்னு சொல்லு, அதை நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அவ வந்து இந்த இடத்த அப்படியே தொட்டு பாக்குறா. சரி உன்னோட கனவுகள்ல நிறைய இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வா எனக்கு காமிட்டு அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த கனவுகளை பத்தி பேசிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ நம்ம கனவு உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், தன்னோட லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த இந்த பலசாலி நாளைக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறான் அப்படின்றத மட்டும் தெரியுது. அடுத்த நாள் காலையில ஆகுது, எல்லாரும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த பலசாலி இருக்கான்ல, அவன் இந்த சென்சார் மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்கும், அதை மட்டும் ஒன்னு எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான், யாருக்கும் தெரியாம. அங்கிருந்து மொத்த மக்கள் கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியேறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல இந்த வளர்ந்த முடிக்காரி இந்த மாதிரி அந்த ஜந்துக்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆஸ்ட்ரானமர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது, நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆஸ்ட்ரானமர் போய் இந்த பலசாலி கிட்ட ஹெல்ப் கேட்கறான். என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அதிகம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஒரு 2 டீமா பிரிஞ்சு இதோட கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம், அங்க எதுவும் இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, சரி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை மட்டும் இங்கே இருக்க சொல்றான் யான். இல்ல அவன் உங்களுக்கு ஒன்னும் பாதுகாப்பு பண்ண முடியாது, அவன் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு அந்த பலசாலி சொல்றான். நம்ம பலசாலிக்கு ஹீரோ மேல பொறாமான்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோவும் சுத்தோட்டாரத்துல ஏதோ இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கையில பிஸ்டலோட அப்படியே கிளம்பி போறான். ஒரு புகை மூட்டம் அதை கடந்து போன ஒரு ஏரோப்ளேன் நின்றுட்டு இருக்கு. இது அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்க பின்னாடி திரும்புவான். அந்த இடத்துல வேகமா அந்த மிருகம் வருது. உடனே நம்ம ஹீரோ கீழே விழுறான். அந்த இடத்துல குண்டா ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பாம போட்டு அப்படியே வெடிக்க வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். ரீப்பர்ஸ் 300 மீட்டர்ல இருக்கு, எல்லாரும் பத்திரமா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பலசாலியும் ஓடி வரான். ஓடி வந்து நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றான். இப்படி இதை செக் பண்ணிட்டு இருக்கையில அப்ப அந்த பலசாலி கிட்ட இருந்து ஒரு சென்சார் ஐட்டம் கீழே விழுது. இதை பார்த்துதான் இப்படி நம்மள எல்லாத்தையும் மாட்ட வைக்கிறதுக்கு இவன் தான் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண் எடுத்து நம்ம பலசாலி கிட்ட காமிக்க, இல்ல நம்மள எல்லாத்தையும் இங்க கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணது இந்த யான் தான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல ஆரம்பிக்க கண் எடுத்து சொல்றான். ஆனா இவனுக்கு ஒன்னும் ஆகல. உடனே நம்ம எல்லாம் ரிட்டர்ன் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜந்துக்களும் வர ஆரம்பிக்குது, ஒவ்வொருத்தரையா பிடிச்சி கொல்ல ஆரம்பிக்குது. இதெல்லாம் நிறைய பேர் செத்து போறாங்க, சில பேர் தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரியான ஒரு வெடி, சுத்தியும் வெளிச்சமா ஆகுது. நம்ம ஹீரோ இப்ப நிஜ உலகத்துல கண்முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு வந்துச்சு போனுச்சு அப்படின்ற எல்லா கனவும் எல்லா விஷயமும் அப்படியே நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அப்பதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ ஒரு ஆர்கிடெக்டா இருந்திருக்கான். நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த டிசைன் ஒரு மிகப்பெரிய நகரத்தை பார்த்திருப்போம்ல, அந்த டிசைன் யாருமே ஆதரிக்கல. எத்தனையோ பேர்கிட்ட நம்ம ஹீரோவும் இந்த ப்ரொபோசலை சென்ட் பண்ணியிருக்கான், யாரும் இதுக்கு ஒத்துக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் மக்கள் கிட்ட கடவுளோட பேரை சொல்லி ஒரு புது வாழ்க்கையை தரும் அப்படின்னு ஏமாத்தி மக்களை ஏமாத்துற ஒரு கும்பல். இப்படிப்பட்ட ஒரு கும்பல் கிட்ட இருந்து உங்களோட ப்ரொபோசல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரும் வருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவங்களை சந்திக்க அவசரமா கிளம்பி போறான் தன்னோட ஃப்ரெண்டோட. அப்படி போகையில ஒரு வழியா அந்த இடத்துக்கும் போயிடறான். அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். என்ன இந்த இடத்த இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்க, ஆமா இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு, எங்களுக்கு தேவைப்பட்டதுனால இதை நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறோம். அங்க போயிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஹெட்டா இருப்பான். அவனோட முகத்தை காமிட்டும் போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே ட்விஸ்டே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவன் தான் இந்த படத்தோட வில்லனும். அதாவது கனவு உலகத்துல யான்னு ஒருத்தன் பார்த்திருப்பாங்கல்ல, அவன் பண்ண வேலை தான் இது எல்லாமே. அப்படியே நம்ம ஹீரோவை உனக்கு ஒன்னு காமிக்கிறவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறான். அங்க நிறைய பேசஞ்சர் எல்லாம் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் படுத்துட்டு இருக்காங்களா, இவங்க எல்லாம் கனவு உலகத்துல இருக்காங்க. ஒரு புது உலகத்தை நான் உருவாக்க நினைக்கிறேன். மக்கள் இந்த சாதாரண உலகத்தை விட்டுட்டு அந்த உலகத்துல போய் வாழ்ந்தா நிம்மதியா வாழ முடியும், தனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, இப்படி இவங்க எல்லாம் கனவு உலகத்துல போயிருக்காங்கல்ல, இது அவங்களோட பர்மிஷனோட தான் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேள்வி கேட்கறான். கடைசியத்துல இது ஒரு இல்லீகலான வேலை, என்ன ஆள விட்டுறா சாமி அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். வெளியும் வரான். தன்னோட ஃப்ரெண்டோட கார்ல ஏறி கிளம்ப பார்க்க அங்கிருந்து ஒரு தண்ணி லாரி வந்து மோதி 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி மயக்கத்துக்கு போறாங்க. இந்த வெள்ளம் இருக்கால அந்த இடத்துக்கு வரான். அப்படியே இப்ப சீனை கட் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் மொத்தமா நம்ம ஹீரோவுக்கு ஞாபகத்து வந்துருது. அப்படியே கண்முழிச்சு பாக்குறான். அந்த இடத்துல என்ன கண்முழிச்சிட்டியா அப்படின்னு வெள்ளம் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டுல அப்படின்னு வெள்ளம் தன்னோட ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அங்க வந்திருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்கோசரம் வந்திருக்காங்க. சிலருக்கு வேதனை, சிலருக்கு சில பல பிரச்சனை. ஆனா உனக்கு அப்படி எல்லாம் கிடையாது. நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி தரணும். அந்த வேலை என்னன்னா நீ ஒரு சிட்டியை கட்டணும். அதாவது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச அந்த
சிட்டியை கட்டி கொடுத்தா உங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வில்லனும் வாக்கு கொடுக்குறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்போ உனக்கு ஒரு ஊசி போடுவாங்க, இதனால உன்னோட பிரெயின் சாதாரணமா ஒர்க் பண்றதை விட ரொம்ப அதிகமா வேலை செய்யும், அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்க போயிட்டு அதை கட்டிரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு அட்வைஸ போட்டு நம்ம ஹீரோவை கோமாவுக்கும் உள்ள கொண்டு போறாங்க. இப்ப திருப்பியும் நம்ம ஹீரோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரியே தன்னோட ரூம்ல கண் முழிக்கிறான். அந்த இடத்துல இந்த போட்டோவை எடுத்து பார்க்கல, அதெல்லாம் ஹீரோயினோட முகம் தெரியுது. அப்படியே அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆஸ்ட்ரானமரு, இந்த வளர்த்தி முடிக்காரி, அப்புறம் குண்டன், இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மிருகத்துக்கிட்ட. ஆனா இவங்க கிட்ட இருந்த கடைசி வெடிகுண்டும் காலியாயிருது. அந்த மிருகமும் உயிர் பெற்று வர மாதிரி இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். இந்த இடம் எல்லாமே போய் சரி எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா அங்க வந்து நிக்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. இந்த வெள்ளம் கட்ட சொன்னால ஒரு தீவு, அந்த தீவு கிட்ட எல்லாரும் போய் நிக்கிறாங்க. இதுல சில பேர் அவர் நல்லதுதான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் பண்ணது எல்லாமே போய் இங்க இருக்கிறது எல்லாமே நிஜம் கிடையாது, நிஜ உலகத்துல எல்லாம் வெறுமனே படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல வில்லனும் வந்துடுறான். அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டியா, சரி நான் கட்ட சொன்னதை இந்த இடத்துல கட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த மிகப்பெரிய சிட்டியை கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் லே அவுட் போட்டு 1 by 1 அப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்க, கடவுள் ஒன்னும் எல்லாத்தையும் சும்மா கொடுத்துடல, நிஜ உலகத்துல நிறைய பேர் வாழ முடியாதவங்களுக்கெல்லாம் இங்க வாழ்க்கை தர முடியும், இப்ப உன்னையே எடுத்துக்கா அப்படின்னு சொல்லி வளர்த்தி முடிகாரிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அதுவும் இறந்து போச்சு. அடுத்தது குண்டான், உன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அப்புறம் ஆஸ்ட்ரானமரு அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தியே சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிட்டியை கட்டி முடிச்சிடறான். இப்ப சொல்லுங்க இந்த இடத்துல யார் இருக்கிறீங்க, யார் போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் கேட்க ஆரம்பிக்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓகே சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு ட்விஸ்ட், உங்களை எல்லாத்தையும் இங்க வச்சிருக்க முடியாது, ஒருவேளை இங்க வச்சிருந்தா எனக்கு தேவையில்லாத சுமை, இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தோட ஆக்சிஜனையும் நிஜ உலகத்துல கட் பண்ணி இருப்பாங்க, அதனால கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவுக்கும் இங்க சுத்தி இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சாக்கு. முதல்ல யார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கரைவாங்கன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் குண்டம் அப்படியே கரைஞ்சு போக ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கிருந்து அந்த வில்லனும் அந்த பில்டிங்குள்ள அப்படியே என்ட்ராகி போக ஆரம்பிக்க, சரி இப்ப இங்கிருந்து வெளியே போறதுக்கான வேற ஏதோ ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆஸ்ட்ரானமர் கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஒரு நாள் இந்த கனவை பத்தி நீ சொன்னேல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஆஸ்ட்ரானமர் கிட்ட கேட்க, ஆமா உங்களோட கனவு இருக்குல்ல, அந்த கனவுக்குள்ள உங்களை பத்தி கனவு காண்ற மாதிரி கண்டுபிடிச்சீங்களா, நீங்க நிஜ உலகத்துல கண்முழிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாம் கிளம்பி ஓட ஆரம்பிக்க எங்கத்தான் இவங்க ஓடி போறாங்கன்னு வில்லனும் பாக்குறான். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு வில்லன் கண்டுபிடிச்சான். இவங்களும் அவங்க கனவுக்குள்ள போறதுக்கு இந்த வேனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பாக்குறாங்க. அங்க நிறைய ஜந்துக்கள் அப்படியே உலா வந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ அங்க ஒரு மிஷின் இருக்கு, அதை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வேகமா உள்ள ஓடுறாங்க. அந்த மிஷினும் அந்த ரேப்பர் கிட்ட அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கு. இவங்களும் ஒரு வழியா உள்ள போறாங்க. நம்ம ஹீரோவோட கனவுக்குள்ளேயும் உள்ள வந்தாராங்க. உள்ள வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கனவுல கண்ட இடத்த விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா கனவு உலகத்துல ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டு இருக்கும், அதனால மைண்ட போட்டு குழப்பிக்காத, ஸ்ட்ரெயிட்டா நீ எங்க போகணுன்றத உனக்கு தான் தெரியும் அப்படின்னு இவனும் சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அப்படி வெளியே போகும்போது நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிற தூண் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்குள்ள போறான். அங்க போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் வெளியே ஒரு கதவை திறந்து பார்த்தா வெளியே பில்டிங்க்கு போறதுக்கான வழி. உடனே இல்ல போயிருச்சு, எங்க நம்ம போகணும்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆஸ்ட்ரானமரு இதுக்கு நம்மளுக்கு டீடைல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஆஸ்ட்ரானமரும் கூடிய சீக்கிரத்துல கரைய போறான்றது தெரியுது. அப்படியே ஒரு வழியா திருப்பியும் கீழே வராங்க. முன்னாடி சிம்பிள்ஸ் எல்லாம் போட்ட ஒரு தூண் இருந்திருக்கும், அது பக்கம் அப்படியே நடந்து போறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் கரெக்டா தானே சொன்னேன் அப்படின்னு ஆஸ்ட்ரானமர் சொல்லிட்டு கரைஞ்சு போறான். அந்த இடத்துல ஆமா அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு வில்லன் என்ட்ரி கொடுக்குறான். இவங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வில்லன் வந்துட்டான். ஒரு வழியா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க போல அப்படின்னு வில்லன் இப்படி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அப்பயே தெரியும், சின்ன வயசுல என்ன ஞாபகப்படுத்துற மாதிரியே நீ இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ எப்படியோசும் தப்பிச்சு அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்க, ஆனா முடியல. திருப்பியும் பிளாக் மாதிரி ஒன்னு ஏற்படுத்தி தகர்க்க பாக்குறான். பட் ஆனா ஒன்னும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குன்னு சொல்லணும். திடீர்னு ஒரு ரீப்பர் வருது, வில்லனோட முதுகுலே வந்து குத்த வில்லன் அப்படியே கருகி அந்த இடத்துல செத்து போறான். அப்படியே அந்த ரீப்பர் யாருடான்னு பார்த்தா அந்த பலசாலி இருப்பான்ல, ஒரு கட்டத்துக்கு மேல ரீப்பர் கூட அவனை தாக்க முயற்சிக்காது, ஏன்னா அவன் ஒரு ரீப்பரா மாறிட்டான் அப்படின்றதுக்கோசரம். ஆனா கடைசியில கெட்டவன் நினைச்சவங்க நல்லவனா மாறிட்டான். ஒரு ரீப்பரா இருந்தாலும் இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். நான் தான் இது அப்படின்ற மாதிரி தன்னோட தோற்றத்தை மட்டும் வெளிக்காமிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறான். ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பொறுமையா அப்படியே நடந்து போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ போட்டோவில் பார்த்த அந்த இடம் அப்படியே ஞாபகத்துக்கு வர நம்ம ஹீரோ முன்னாடி போக ஒரு வெடிச்சத்தம், திருப்பியும் கோமாவை விட்டு வெளியே
வர மாதிரி காமிக்க நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே கரைஞ்சு போக அப்படியே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருக்க கோமா விட்டு முழிக்கிறான். உடனே தான் வாய்க்குள்ள சொருகிருந்த டியூப் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரோயினோட வாய்க்குள்ள இருக்கிற டியூப்பையும் புடுங்குறான். ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கும் உயிர் வந்துருது. மத்த எல்லாருமே அந்த இடத்துல செத்து போறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல முழிச்ச டைம்ல அந்த இடத்துக்கு அடியாளுங்க 2-3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே உள்ள வராங்க. இந்த வில்லனுக்கு என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்படியே அங்கிருந்து கிளம்பி இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே गाइस, திருப்பி ஒரு நல்ல படத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜீவா, இது உங்கள் சினிவிசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.